ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த சஸ்பென்ஸ் கொரியன் டிராமாவோட 12th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோயினோட கேஸை செல்ஃப் டிஃபென்ஸ்னு சொல்லி அவளை காப்பாத்திடலான்னு பாக்குறான். ஆனா ஹீரோயின் அதுக்கு ஒத்து வர மாதிரி தெரியல. இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோ அன்னைக்கு நைட்ல ஹீரோயின்காக ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்கல, கிளம்பிட்டான். அவனோட ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு கூட உட்காந்து நல்லா குடிக்கிறான். ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு கிட்டையும் ஹீரோயினுக்கு எதிராக எந்த ஆதாரம் கிடைச்சது, அடுத்து என்ன பண்ண போறான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டும் கேட்டு பாக்குறான், என்னதான்டா பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க, நிஜமாவே ஹீரோயின் தான் கொலை பண்ணதுன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைச்சுதான் ஆகணும், நீ எப்பவுமே அப்படித்தானே பேசுவ, இப்போ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோ பதில் சொல்லவே இல்லை. அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் வருது. அப்படியே அங்க ஹீரோவோட டீமை கட்டுறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டு சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஹீரோ எதுக்கு இப்ப இந்த கேஸை செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காரு, ப்ராசிக்யூட்டர்னா சஸ்பெக்டுக்கு எதிராக தானே இருக்கணும்ன்ற மாதிரி பேசுறாங்க. டீம் லீடருக்குமே ஹீரோ இப்படி பண்றது பிடிக்கல. ஆனா ஹீரோயின் பத்தி தெரிஞ்ச ஒரு ஆபீசர் இருக்கார்ல, அவர் மட்டும் ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாரு. நம்ம ப்ராசிக்யூட்டர் இந்த கேஸை செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரி கொண்டு போயிட்டு சஸ்பெக்ட் கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்கிடுவாரு, அதுக்கப்புறம் கொலை கேஸ் மாதிரி போடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்சம் பேருக்கு இது சரின்னு தான் தோணுது. ஆனா இன்னொரு விஷயம், ஹீரோயின் எதுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது கூட ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இன்னொருத்தர் கேட்க, ஏன்னா நிஜமாவே அவங்க கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க, கொலை பண்ணாதானே அதை ஒத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இன்னொருத்தவங்க சொல்றாங்க. அப்படியே நமக்கு ஹீரோயினை கட்டுறாங்க. அவ இன்னுமே அதே இன்ட்ராகேஷன் ரூம்ல தான் உட்காந்துட்டு இருக்கா. படுக்கிறதுக்கு கூட இடம் கொடுக்க மாட்டாங்க போல, அந்த சேர்லயே உட்காந்து தூங்கி விழுந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு கூட நல்லா சரக்கு அடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறான். போற வெளியில பார்த்தா போலீஸா இருக்காங்க. கிரைம் சீன் நடந்தால் எல்லோ கலர் டேப்லாம் வச்சு பிளாக் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுவும் இருக்கு. ஹீரோ உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இங்கே ஒருத்தரை சாகடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் உடனே போய் பார்க்குறான். பார்த்தா ரிக்கி தான் செத்து போய் கிடக்குறாரு. இவனுக்கு பார்த்தோன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டு வீட்டுக்கு போய் அவனோட ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, என் வீட்டு முன்னால் வச்சு ரிக்கியை சாகடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அவன், என்னடா இப்படி சொல்கிற, அப்போ உனக்கும் ஏதாவது ஆபத்து இருக்கும், பார்த்து இருந்துக்கோன்னு சொல்கிறான். அப்படியே நம்ம சேர்மனோட ஒய்ஃபை காட்டுறாங்க. அந்த அம்மா கிட்ட இப்போ எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு, ஃபைட்டர் விக்கி கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டான் போல. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஹீரோயினை பார்க்கறதுக்காக கோசன்ல இருந்து அவளுக்கு அசிஸ்ட் பண்ண லாயர் வந்திருக்காரு. அவர் இப்போ ஹீரோயின் கிட்ட இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்றது கஷ்டம், ஆனா கண்டிப்பா தண்டனையை குறைச்சி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. ஹீரோ முக்கி கேட்டுட்டு இருந்தான். அவங்ககிட்டே சொல்லல, இந்த லாயர்கிட்ட சொல்லுவாளா. இப்ப அந்த லாயர்கிட்ட, நான் என்னோட மாமியாரை பார்க்கணும்னு கேட்குறா. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் மேடம், நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க 2 பேரும் சந்திச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல, அவ அந்த லாயரோட டைரியை வாங்கி ஒரு பேஜை மட்டும் கிழிச்சு அதுல ஏதோ எழுதி மடிச்சு அவர்கிட்ட கொடுத்து, இதை போய் என் மாமியார்கிட்ட காட்டுங்க, அவங்களே என்ன பார்க்கணும்னு வருவாங்கன்னு சொல்றா. அந்த லாயர் எழுதி கொடுத்ததை கொண்டு போய் சேர்மனோட ஒய்ஃப் கிட்ட கொடுக்க, அவங்க அதை வாங்கி படிச்சுட்டு, நீ எதுவும் படிச்சு பார்த்தியான்னு கேட்குறாங்க. அவரும், இல்லை மேடம் நான் எதுவும் படிக்கலன்னு சொல்ல, அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட காரை ரெடி பண்ணுங்க நம்ம கிளம்பணும்னு சொல்றாங்க. ஹீரோயின் அதில் என்ன எழுதியிருந்தான்றது நமக்கும் காட்டலை. அப்படியே அங்கே ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸில் சீஃப் ஹீரோவை கூப்பிட்டு, இன்னும் எதுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணாமல் இருக்கீங்க, அதான் கொலைக்கான வெப்பன் மோட்டிவ் எவிடன்ஸ் எல்லாமே கிடைச்சிருச்சுல, எதுக்கு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோ இருந்துட்டு, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு கோவப்படுறான். என்கிட்ட எதுக்குடா கோவப்படுற, ஃபர்ஸ்ட் போய் அரெஸ்ட் வாரண்ட் சப்மிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாரு. இவன் அப்படியே சோகமா அந்த ரூமை விட்டு வெளியில வந்துட்டு இருக்க, ஏத்தாப்புல சேர்மனோட ஒய்ஃப் வராங்க. இவன் அந்த அம்மா வாண்டடா தான் ஹீரோயினை பார்க்க வருதுன்னு நினச்சிட்டு, அதெல்லாம் அவங்கள யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்றான். எப்பா அவ தான்ப்பா என்னைய பார்க்கணும்னு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ள போறாங்க. ஹீரோயின் கிட்ட போய், என்னம்மா ரொம்ப இழைச்சி போயிட்ட, சரி சொல்லு எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இவ, எதுக்கு இப்போ தேவையில்லாததெல்லாம் பேசுறீங்க, இதை கேட்கறதுக்கு தான் வந்தீங்களான்னு கேட்குறா. அதுவும் சரிதான், முக்கியமான விஷயத்த பேசுவோன்னு அந்த பேப்பரை எடுத்து அவகிட்ட கொடுத்து, உனக்கு எப்படி அது கிடைச்சது அப்படின்னு கேட்குறா. எதை பற்றி கேட்குறாங்க என்னன்னு காட்டுறதுக்காக இப்போ நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக். கொலை நடந்த அன்னைக்கு ஹீரோயின் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே சேர்மன் ஆஃபீஸ்ல இருந்து வெளியில் நடந்து போறா. உள்ள மின்ஹோ கத்தி குத்து வாங்கி செத்து போய் கிடக்குறான். அவனோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் கத்தியில உள்ள கைரேகை, டேபிள்ல இருக்கிற கைரேகைன்னு எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துட்டு இருக்கான். அங்க உள்ள எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கிறான். ஹீரோயினோட போட்டோவெல்லாம் அந்த மின்ஹோ எரிஞ்சானா, அந்த போட்டோவெல்லாம் எடுத்து அதை எதுக்குள்ள வைக்கணும்னு பார்த்துட்டு, சேர்மன் டேபிள்ல ஒரு கவர் இருந்திருக்கும், அதுக்குள்ள வச்சுட்டு டேபிள்லயும் 4-5 பொருளை களைச்சி போட்டுட்டு இப்ப ஹீரோயின் கிட்ட போறான். அவ காருக்குள்ளே உட்காந்து கதறி அழுதுட்டு இருக்கா. அவகிட்ட போய், எல்லா விஷயத்தையுமே நான் சரி பண்ணிட்டேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, எதுவும்
எதுவுமே நடக்காத மாதிரி இருந்துக்கோங்க, பண்ணி கொடுத்த சத்தியத்தை மட்டும் மீற மாட்டீங்க நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஹீரோயின் இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் அவன் ஒரு கவரில் வச்சானா, அந்த கவரையும் காருக்குள்ளேயே வச்சுட்டு தான் போயிருக்கான். இப்போ ஹீரோயின் அதை எடுத்து பார்க்குறா. உள்ளே இந்த ஃபோட்டோவை பார்த்து அவளுக்கு ரொம்ப அழுகையாக வருது. அழுதுட்டு ஒரு கவரில் தானே இந்த ஃபோட்டோ இருந்துச்சு, அது கூடவே ஒரு ஃபைல் இருந்திருக்கும், அது என்னன்னு எடுத்து பார்த்தா உள்ளே தான் சேர்மனோட உயிலே இருந்திருக்கு. மின்ஹோவோட அசிஸ்டன்ட் எதாச்சும் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்து இவகிட்ட கொடுத்துருக்கான், அதுவே சேர்மனோட உயிலாக இருந்திருக்கு. இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டோம். ஹீரோயின் சேர்மனோட ஒய்ஃப் கிட்ட அந்த உயிலில் மின்ஹோவுக்கு தான் எல்லா சொத்துமே போகும்னு இருக்கு, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்குறா. இந்த அம்மாவும் உயில என்ன பண்ண போறேன்னு கேட்குறாங்க. அது நீங்க செய்யறத பொறுத்து தான் இருக்கு, என்னை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தி விட உங்களால முடியும்ன்றது எனக்கு தெரியும்னு சொல்றா. ஆனா இந்த அம்மா இருந்துட்டு, என்னம்மா நீ அறிவே இல்லாம பேசிட்டு இருக்க, கரெக்டு தான், உனக்கு அறிவு கிடையாது தான், அதனால தானே மின்ஹோவை போய் கல்யாணம் பண்ண. இப்ப அந்த உயிரில் மின்ஹோவுக்கு தான் எல்லா சொத்துன்னு இருந்தாலுமே அவன் தான் இப்போ உயிரோடவே இல்லையே, அவனுக்கு அடுத்து உனக்கு தான் எல்லாம் போகும்னு பார்த்தாலுமே நீ தான் அவனை சாகடிச்சேன்னு வந்துச்சுன்னா உனக்கும் அதில் சல்லி பைசா கூட வராது. அப்படித்தானம்மா சட்டம் இருக்கு, தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகலான்னு எந்திக்கிறாங்க. அப்போ அவ, ஒருவேளை மின்ஹோட குழந்தை என் வயிற்றுல வளர்ந்துச்சுன்னு சொன்னா அப்ப இந்த சட்டம் என்ன சொல்லுது, லாயர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கு. அவளை அப்படியே முறைச்சு பாக்குறாங்க. இப்ப அடுத்து உள்ள என்ன பேசுறாங்கன்றத நமக்கு காட்டல. இந்த அம்மா செம்ம கோமா வெளியில வராங்க. இவங்க வெளியில போனதும் ஹீரோ உள்ள போய் என்ன விஷயம் என்ன பேசுனீங்கன்னு கேக்குறான். அவ, இனிமே என்னை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல, இப்ப இருந்து கோசன் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்றா. அப்படியே யூராவை காட்டுறாங்க. அவகிட்ட அவளோட ஜூனியர் வேற சில டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் வாங்குறான். வாங்கிட்டு எனக்கு கொஞ்ச நாள் லீவ் வேணும்னு கேட்குறான். ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினான்னு யூரா திட்டினால, அதனால இவனுக்கு கோவம், எங்கேயாவது போயிட்டு வரலான்னு பார்க்குறான். ஆனால் அவள் லீவ்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. இப்போ இவகிட்ட பேசி முடிச்சுட்டு வெளியில் போனால் அந்த ரூம் வழியாக இவளோட அம்மா கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தா ஹீரோயின் உயிரை வச்சு இந்த அம்மா கிட்ட பேசினாளா, அதனால இப்போ ஹீரோயினை வெளியே எடுக்கிறதுக்காக ஒரு லாயர் டீமை போட்டு அந்த டீம் கூட மீட்டிங் நடக்குது. யூரா தான் அந்த கம்பெனியோட லா டிபார்ட்மெண்ட் டைரக்டர், ஆனால் அவளையவே கூப்பிடல. ஆனாலும் அவள் உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்குறா. இப்போ சேர்மனோட ஒய்ஃபு அங்கே உள்ள லாயர்ஸ் கிட்ட ஹீரோயினை எப்படி சீக்கிரமாக வெளியே எடுக்கிறது, என்ன வழி இருக்குன்னு கேட்குறாங்க. அங்கே இருக்கிற லாயர்ஸ்க்கு எப்படி ஹீரோயினை வெளியே எடுக்கிறதுனே தெரியல, கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அம்மா இருந்துட்டு, இந்த விஷயத்த பண்ணி முடிச்சா உங்களை நான் எம்டி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த வார்த்தையை கேட்டதும் அந்த லாயருக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. கண்டிப்பாக பண்ணிடலாம் மேடம், ஹீரோயினுக்கு எதிராக எந்த டைரக்ட் எவிடன்ஸுமே இல்லை, உங்கள் பையனுக்கு பண்ண மாதிரியே எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த யூரா, முதல்ல ஹீரோயினுக்கு எதிராக என்ன ஆதாரம் அவங்க வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறா. அந்த லாயருக்கு அதெல்லாம் தெரியல, இனிமே தான் விசாரிக்கணும் அப்படின்னு இழுக்கும்போது, ஒன்றுமே தெரியாது ஆனால் டைரெக்டாக எவிடன்ஸ் இல்லைன்னு ஆர்கியூ பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள்லாம் ஒரு டிஃபென்ஸ் லாயரா, எந்த ப்ராசிக்யூட்டர் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியுமா, அவருக்கு எதிராக உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, சரி எல்லாரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே அங்கே உள்ள எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க. இப்போ யூரா அவள் அம்மா கிட்ட, நான் ஹீரோயினுக்கு ஆதரவாக வாதாடுறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. என்ன திடீர்னு மனசு மாறி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, மின்ஹோ ஹீரோயினை போட்டு அடிப்பான்ல அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, அவளை நாம தான் காப்பாற்றணும்னு சொல்கிறா. இந்த அம்மாவுக்கு மின்ஹோ ஹீரோயின் அடிக்கிற விஷயம் இப்போ தான் தெரியுது. அவன் இப்படிலாம் பண்ணானா, ஆனால் இத்தனை நாள் ஹீரோயின் இதை பற்றி பேசினதே இல்லையே. சரி, இந்த கேஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் ஒரு நம்பர் எழுதி அவகிட்ட கொடுத்து, இது அந்த ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸில் உள்ள ஸ்பையோடது, உனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோ அவன் அட்டாப்சி பண்ணுற டாக்டரை பார்க்கறதுக்காக போயிருக்கான். என்னன்னா ரிக்கியோட பாடியை இவர் தான் அட்டாப்சி பண்ணியிருக்காரு, ரிக்கியை அடிச்சே தான் சாகடிச்சிருக்காங்கன்னு, ஒரு ப்ரொஃபஷனல் கில்லரால் தான் இப்படி ப்ரெஷர் பாயிண்ட்லாம் பார்த்து அடிச்சு சாகடிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப இப்போ சேர்மனோட ஒய்ஃபை கட்டுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்மனை பார்த்து அந்த எவிடன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஒரு கத்தி, அதை அவர்கிட்ட காட்டி, இது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. அவருக்கு தான் இப்போ மண்டையில் பிரச்சனை இல்லை, அவர் பாட்டுக்கு உட்காந்து பேப்பரை கிழிச்சு விளையாடிட்டு இருக்காரு. அந்த அம்மா கத்தியை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, 30 வருஷம் ஆச்சு ஆனாலும் இன்னுமே இது இப்படியே இருக்கு, இது என் கையில வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா, எல்லாம் உன்னாலதான்யா, நீ மட்டும் அப்படி பண்ணாம இருந்ததுன்னா இப்படி ஒரு சுச்சுவேஷனே அமைஞ்சிருக்காது, எப்படியோ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி இவர்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போற வழியில ஒரு பெரிய பிரிட்ஜ் வருது. அங்க காரை நிறுத்தி இறங்கி போய் ஆத்துல அந்த கத்தியை வீசி எரிஞ்சிட்டாங்க. இனிமே இது யாருக்குமே கிடைக்க போறது இல்ல. இந்த அம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறது தெரியாம நம்ம ஹீரோ அவனோட கம்ப்யூட்டர்ல ரிக்கியோட போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கான். ரிக்கினால தானே அந்த எவிடன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு, இனிமே கிடைக்காதுன்னு இவனுக்கும் தோணிருச்சு. எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர்ல ஃபைல்ல போட்டு அப்டேட் பண்ணிட்டே இருப்பான்.
இப்போ ரிக்கி ஃபைலுக்கு கீழே கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு டைப் பண்றான். இப்ப நமக்கு யூராவை காட்டுறாங்க. அவ ஹீரோயின்காக வாதாட போறேன்னு சொல்லிட்டாளா? இதை கேள்விப்பட்ட அவளோட ஜூனியருக்கு ரொம்ப சந்தோஷம். அவளை வந்து பார்த்து, நீங்க தான் கேஸ் எடுத்துக்க போறீங்களாமே, இப்பவாச்சும் நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டீங்களே, இந்த யூராவை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ ஒரு மாதிரி பாக்குறா. அவளோட லுக்கிலேயே அவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஹீரோயினுக்கு ஆதரவா வாதாட போறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவளை குற்றவாளியாக்க போறான்னு. நீங்க இப்பெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும், நீ ஏதோ லீவு கேட்டுட்டு இருந்தல்ல, இந்தா போயிட்டு வா அப்படின்னு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி அவன்கிட்ட கொடுக்குறா. அவன் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். இன்னொரு பக்கம் சுஹோ அவன் ஆஃபீஸ்லேயே சேர்மன் ஆகுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் ஒரு சைடு பண்ணிட்டு இருக்கான். இவங்களுக்கு எதிராக இப்போ ஒரு டைரக்டர் இருக்காரு, அவரை பற்றி தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட விசாரிக்க சொல்லியிருந்திருப்பான். அவனும் விசாரிச்சுட்டு வந்து சொல்கிறான், அந்த டைரக்டருக்கு ஏதோ ஒரு பொண்ணு கூட பழக்கம் இருக்கும் போல, அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கான். சுஹோ எல்லாத்தையும் பார்த்துட்டு, இதெல்லாம் என் அம்மாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சுஹோவுக்கு தெரியாது, இந்த அசிஸ்டண்ட்டே அந்த அம்மாள் தான். அப்புறம் இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது சுஹோவோட ஒய்ஃப் சைட்ல இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்திருப்பா. அது இவனுக்கு தெரிஞ்சிடும். உடனே எதுக்கு அங்க நின்றுட்டு இருக்க, இங்க வந்து உட்காந்து கேளு அப்படின்னு சொல்றான். அவளும் வந்து உட்கார்றா. இப்ப சுஹோவோட அசிஸ்டன்ட் இன்னொரு விஷயத்த சொல்றான். யாரோ ஒரு டைரக்டர் சேர்மன் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துருக்காங்க போல. அப்ப சேர்மன் அந்த டைரக்டரோட காதை கடிச்சு விட்டாராம். இதை கேட்டதும் சுஹோவோட ஒய்ஃப்க்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. சிரிச்சுக்கிட்டே, என்ன ஆச்சு, சேர்மனுக்கு பசியா, ஹாஸ்பிட்டல்ல நல்லா சாப்பாடு போடுறது இல்லையா அப்படின்னு சிரிக்கிறா. இந்த சுஹோ அப்படியே பாக்குறான். அப்புறம் அவனும் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இதுங்க ரெண்டுக்கும் கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப திரும்ப யூராவை காட்டுறாங்க. அவளுக்கு அவ அம்மா ஹீரோ ஆபீஸ்ல உள்ள ஸ்பை நம்பர் கொடுத்தாங்களா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்றதுக்காக கூப்பிட்டு இருந்திருப்பா. அந்த ஸ்பையும் வந்திருக்காங்க. ஆனா நமக்கு அது யாரு என்னெல்லாம் காட்டல, பையனா பொண்ணான்னு கூட காட்டல. இப்ப அந்த ஸ்பை யூரா கிட்ட ஹீரோயினோட கேஸ செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரி கொண்டு போலான்னு இருக்காங்கல்ல, அந்த விஷயத்த சொல்றாங்க. யூரா இதை கேட்டுட்டு, அவனோட வாழ்க்கை அழிஞ்சா கூட பரவாயில்லன்னு இறங்கிட்டானா. சரி, எனக்கு அவன் இன்வெஸ்டிகேஷனுக்காக வச்சிருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வேணும்னு கேட்குறா. இவங்க ரெண்டு பேருமே பேசி முடிச்சு அங்கேருந்து போயிட்டாங்க. அவங்க குடிச்ச அந்த காஃபி கப்பை நமக்கு காட்டுறாங்க. 2 கப்லையுமே லிப்ஸ்டிக் கொட்டி இருக்கு. அப்ப அந்த ஸ்பை பொண்ணு தானே நமக்கு சொல்லாம சொல்றாங்க. அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு ஹீரோவை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. நம்மளை காப்பாத்துறதுக்காக என்னெல்லாம் பண்றான், ஆனா அவனுக்கு தான் ஆபத்து வந்துடும் யோசிச்சு அழுதுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ அரெஸ்ட் வாரண்ட்டை முன்னால வச்சுட்டு உட்காந்துருக்கான். இப்ப இவனோட சீல் மட்டும்தான் அதுல வைக்கணும். எல்லா ப்ரொசீஜருமே முடிஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு அரெஸ்ட் வாரண்ட்ல சீலையும் வச்சுட்டான். ஹீரோயினை கூட்டிட்டு போய் 48 மணி நேரம் முடிய போகுது. அதனால அவ வீட்டுக்கு வருவான்னு அவளோட ஃப்ரெண்டு நிறைய சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு இன்னுமே ஹீரோயினுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கிடைச்ச விஷயமே தெரியாது. ஹீரோவோட ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டுக்கு மட்டும் மெசேஜ் வருது. அவனும் ஹீரோயினுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னு மெசேஜை பார்த்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டுகிட்டையும் போய் சொல்றான். அவளுக்கு இப்போ ஹீரோ மேலதான் எல்லா கோவமே. அன்னைக்கு நான் போய் பேசினப்போ என்ன ஆனாலும் அவளை காப்பாத்துருவேன்னு சொன்னாரு. அவ ஏற்கனவே நொந்து போயிருக்கா. அவளை லவ் பண்றேன்னு சொல்லி இன்னும் கஷ்டப்படுத்தி அவளை இன்னும் என்னெல்லாம் பாடாப்படுத்த போறீங்க, நீ அந்த ப்ராசிக்யூட்டர் எல்லாருமே ஒரே மாதிரி தான் அப்படின்னு கத்தி சண்டை போடுறா. இன்னொரு பக்கம் யூராவை காட்டுறாங்க. அவளோட டெஸ்க்கு வரும்போது அவளோட லேப்டாப் மேல ஒரு சின்ன கவர் இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு பென்ட்ரைவ் இருக்கு. யார் வச்சிருப்பானா, அந்த ஸ்பை தான். இந்த யூரா ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணி வச்சிருக்கிற ஃபைல் எல்லாமே வேணும்னு கேட்டிருந்தால, அதுக்காக ஹீரோவோட கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லா ஃபைலையுமே காப்பி பண்ணி இந்த பென்ட்ரைவ்ல வச்சு அனுப்பியிருக்காங்க. யூரா அந்த பென்ட்ரைவை அவளோட லேப்டாப்ல போட்டு பாக்குறா. இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமா நிறைய ஃபைல் இருக்கு. கூடவே பேபல் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த ஃபோல்டருக்குள்ள தான் ஹீரோ கோசனை பத்தி எல்லா விஷயத்தையுமே வச்சிருக்கான். அந்த ஃபோல்டரையும் சேர்த்தே காப்பி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இப்ப யூரா அதை ஓபன் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அது பாஸ்வேர்ட் கேக்குது. பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிற அளவுக்கு அப்படி என்னத்தை ஹீரோ மறைச்சு வச்சிருக்கான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. நைட் ஆயிடுச்சு. அதனால ஆபீஸ் முடிஞ்சு அவனோட வீட்டுக்கு போறான். போற வழியில தானே ரிக்கியை சாகடிச்சிருப்பாங்க. அவர் எப்படி இறந்து கிடந்தாரோ அதை ஒரு அவுட்லைன் மாதிரி போலீஸ் வரைஞ்சி வச்சிருப்பாங்களா, அது இன்னுமே இருக்கு. அதை அப்படியே பார்த்துட்டே அவனோட அபார்ட்மெண்ட் உள்ள நுழையிறான். அப்ப போன் வைப்ரேட் ஆகிற சவுண்ட் கேக்குது. அவனோட போன் இல்ல. அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். ஃப்ரெண்டு ரிக்கிக்கு ஆபத்துனா உனக்கும் ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னது ஞாபகம் வருது. என்னவா இருக்கும் அப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டும் பார்க்கும்போது திரும்பியும் வைப்ரேட் ஆகுற சவுண்ட் கேக்குது. அப்புறம் தான் பார்த்தா அபார்ட்மெண்ட்டுக்கு கீழெல்லாம் லெட்டர் வர்றதுக்காக ஒரு லாக்கர் இருக்கும்ல, அந்த லாக்கருக்குள்ள இருந்து தான் சவுண்ட் வருது. அதை திறந்து பார்க்கறான். பார்த்தா உள்ள ஒரு போன் இருக்கு. கால் ஹிஸ்டரியில ஹீரோவோட பேரும் மேடம்னு ஒரு பேரும் இருக்கு. கேலரியில அந்த எவிடன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கத்தி, அந்த கத்தியோட போட்டோ இருக்கு. இதை பார்த்ததுமே ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு இது ரிக்கியோட போன் தானே. ஹீரோ அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்கு. அதை பிளே பண்றான். ரிக்கி தான் சாகிறதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அந்த ஃபைட்டர் ரிக்கியை துரத்திட்டு இருக்கான். அப்ப அவர் ஒரு தெருவா மறைஞ்சு போய் ஒரு இடத்துலயே நின்று அதை ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு.
அதுல அப்படி என்ன சொல்றாருன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வாயை அடைக்கிறதுக்காக சேர்மன் நிறைய காசு கொடுத்து இந்த ஊர்ல இருந்து அனுப்பி வச்சாரு. அந்த காசுக்காக என் பொண்டாட்டி புள்ள குட்டியெல்லாம் விட்டுட்டு போனேன். திரும்ப வரணும்னு எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா அப்படி நினைச்சே 30 வருஷம் போயிடுச்சு. நீ என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா என்னோட பேராசையினால நான் அதையும் இழக்க போறேன். உன்னோட அப்பா அப்படின்னு ஹீரோவோட அப்பாவை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது கரெக்டா அந்த ஃபைட்டர் இவரை பார்த்துட்டான். திரும்ப துரத்த ஆரம்பிக்கிறான். அப்படியே ஓடிதான் ஹீரோவோட வீட்டுக்கிட்ட வந்திருக்காரு. அப்புறம் அந்த போனையும் லாக்கர்ல வச்சுட்டு நிற்கும் போது கரெக்டா அந்த ஃபைட்டர் வந்துட்டான். ஏற்கனவே ரிக்கிக்கு செம்ம அடி, தலையில இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. இதுக்கு மேல அவரால் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த ஃபைட்டர் முன்னாடி போய் நிக்கிறாரு. அவனும் அவரை அடிச்சு பெஞ்சில் உட்கார வச்சு அவரோட கோட்டுக்குள்ள பாக்குறான். பார்த்தா அந்த கத்தியை அவர் பைக்குள்ளே தான் வச்சிருந்திருக்காரு. அதையும் அவன் எடுத்துட்டு போயிட்டான். இந்த சீன்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ரிக்கி போனை லாக்கருக்குள்ள வைக்கும் போதே அந்த கத்தியை சேர்த்து வச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு தான். சரியா தான் வைக்கல விடுங்க. ரிக்கி அந்த ரெக்கார்டிங்ல கடைசியா அந்த கத்தியால தான் உன்னோட அப்பாவை சாகடிச்சாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. இதை கேட்டதுமே ஹீரோ செம்ம கோவமா ஒரு டாக்ஸியை பிடிச்சி எங்கேயோ கிளம்புறான். இப்போ திரும்ப யூராவை காட்டுறாங்க. அவளுக்கு ஹீரோ அந்த ஃபோல்டரை எதுக்கு பாஸ்வேர்ட்லாம் போட்டு மறைச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதனால அது நடு ராத்திரின்னு கூட பார்க்காம ஒரு ஹேக்கர் கிட்ட போய் பார்த்து எக்கச்சக்கமாக காசு கொடுத்து பாஸ்வேர்டே எடுத்து விட சொல்றா. அந்த ஹேக்கரும் 1/2 மணி நேரமா வேலை பார்த்து பாஸ்வேர்டை எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ யூரா அந்த பென்ட்ரைவை வாங்கிட்டு போய் காருக்குள்ளேயே உட்காந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டா. ஹீரோ கோசனை பற்றி தான் எக்கச்சக்க டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தான். எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்கான்னு அவர் ரொம்ப ஆச்சரியமா ஒன்று எடுத்து பார்க்குறா. இன்னொரு பக்கம் ஹீரோ அவன் டாக்ஸியில் எங்கேயோ கிளம்புனானா இப்போ எங்கே வந்து நிற்கிறான் தெரியுமா? சேர்மனோட வீட்டில் தான். அங்கே போய் சேர்மன் ஒய்ஃப் கிட்ட எதுக்கு என்னோட அப்பாவை சாகடிச்சிங்கன்னு கேட்குறான். இவன் என்னடா சேர்மன் கிட்ட தானே இந்த கேள்வியை கேட்கணும், எதுக்கு இவங்க கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கான்னு நமக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அந்த அம்மா எது அப்பாவா அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ அவனோட அப்பா பேரை சொன்னதுதான் அந்த அம்மா ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஹீரோ நீங்க தானே என்னோட அப்பாவை சாகடிச்சிங்க அப்படின்னு அந்த அம்மாவை பார்த்து முறைக்கிறான். அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்க. இப்போ ஹீரோ யூரா கிட்ட மாட்டிக்கிட்டான். அதே மாதிரி ஹீரோட அப்பா இறந்ததுக்கு சேர்மனோட ஒய்ஃப்க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் பரபரப்பாகுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.